ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாத்தாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி ஒவ்வொரு ஆதிரத்தினத்தை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். எப்படி சிவ பாபா, பிரம்மா பாபா, மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மகானாத்மா பிரம்மா குமார் பிரிஜ்மோகன் பாய். பிரிஜ்மோகன் பாய் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த யஜ்யத்தினுடைய திருமூர்த்திகளில் இவரும் ஒருவர். 3 பேர் இருப்பாங்க. நிர்வர் பாய், ரமேஷ் பாய், பிரிஜ்மோகன் பாய். இந்த யஜ்யத்தின் செக்ரட்டரியா இருந்து அவர் ஜனவரி 7, 1934ஆம் ஆண்டு பிறந்து அக்டோபர் 9, 2025 தன்னுடைய 92வது வயது சரீரத்தை விட்டுவிட்டார். நாம் மதுபன் போனா அவரை பார்க்கலாம். காலையில் 4 மணிக்கு அழகாக யோகா செய்விப்பார் அமிர்த வேலையில. சரி, பிரம்மகுமார் பிரம்மகுமாரிகள் பார்த்திருப்பீர்கள் பிரிஜ்மோகன் பாயை பற்றி. அதனால அவர் பற்றி முழுமையாக அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நாம் பார்க்கலாம். பிரம்மகுமார் பிரிஜ்மோகன் பாய் ஜனவரி 7, 1934ஆம் ஆண்டு அமிர்தசர்ல, அதாவது பஞ்சாப்ல இருக்குது, அமிர்தசரஸ், அங்க பிறந்தார். அவர் 1953ஆம் ஆண்டு டெல்லி பல்கலைக்கழகத்துல வணிகவியல், காமர்ஸ், அதுல ஆனர்ஸ் பட்டம் பெற்றார். அது மட்டுமா, 1955ஆம் ஆண்டு சட்டம் LLB பட்டத்தை பெற்றார். பிறகு 1956இல் CA, அதாவது பட்டய கணக்காளராக ஆனார், சார்ட்டர்ட் அக்கவுண்ட். அவர் 1955இல் இந்த பிரம்மா குமாரிகளுடன் தொடர்பு கொண்டு இங்கு பிரம்மா குமாரிகளுடைய சகோதர அமைப்பான ராஜயோக கல்வி மற்றும் ஆராய்ச்சியினுடைய அறக்கட்டளையினுடைய செயலாளராகவும் இந்த பிரம்ம குமாரிகளுடைய முழுமையாக செக்ரட்டரி, உச்ச குழுவினுடைய உறுப்பினராக இருந்திருக்கின்றார். பிரம்மகுமார் பிரிஜ்மோகன் பாய் சிறு வயதிலிருந்தே ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டிருந்து ஏராளமான அந்த வேதங்களும் சரி சாஸ்திரங்களும் படித்திருந்தார். இப்படியாக பிரம்மா குமாரிகளுடன் தொடர்பு கொண்டு இந்த ராஜயோக தியானத்தை கற்றுக்கொண்ட பிறகு அவர் முழுமையான மாற்றத்தை பெற்று முழுமையாக கடைசி வரையில் பிரம்மச்சரியத்தை மேற்கொண்டு இந்த உலகத்தினுடைய பொது நலனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அதற்கு முன்னதாக அவர் 17 ஆண்டுகள் இந்திய அந்த உரக்கழகத்தில், அதாவது இந்திய அரசினுடைய நிறுவனம், அந்த அதில் பணியாற்றிருக்கின்றார். பிறகு 1973ஆம் ஆண்டில் நிதி மேலாளர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்து அமைப்பினுடைய சமூக ஆன்மீக காரணத்திற்காக தன்னை அர்ப்பணித்து இந்த பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் அவர் அற்புதமாக சேவை செய்திருக்கின்றார். இவ்வளவு அற்புதமாக இந்த கேள்வி கேட்கும் போதெல்லாம் எவ்வளவு அழகா இருக்குது பாருங்கள். அதனால பிரிஜ்மோகன் பாயினுடைய நினைவு அர்த்தமாக அவருக்கு நாம் சுப பாவனை வைக்கலாம். எங்கிருந்தாலும் நன்றாக வாழ வேண்டும். மூளை முடுக்கெல்லாம் உலகம் முழுவதும் அவர் சென்று இந்த ஆன்மீக சேவையில் ஈடுபட்டிருக்கின்றார். இவ்வளவு பெரிய பதவி கூட ராஜினாமா செய்து விட்டு இந்த பிரஜாபிதா பிரம்மகுமாரியுடைய ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பொதுமக்களுக்காக வாழ்ந்து சென்றிருக்கின்றார். அன்னாரை பற்றி இன்றைக்கு பிரிஜ்மோகன் பாய் அவர் இந்த ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தினுடைய முக்கியமான சகோதரர்கள் ஒருவராக இருக்கின்றார். அவர் பாண்டவபவனில் இருக்கக்கூடிய டில்லியில் இருந்து அவர் ஆங்கில மாத பத்திரிகை, அதாவது பீரியட்னுடைய தொகுப்பாளராக சேவை செய்கிறார். அதாவது தூய்மை பற்றி அவர் அரசியலுடைய அந்த அரசியல் துறையினுடைய முக்கிய நபராக இருந்தார். இவ்வளவு அழகாக சொல்லும் போது இவ்வளவு அழகா இருக்குது பாருங்கள். அவர்
மம்மாவோடு ஏற்பட்ட அனுபவத்தினை நாம் இன்றைக்கு அழகாக பார்க்கலாம். பிரம்மா குமார் பிரிஜ்மோகன் பாய் அவர்கள் தன்னுடைய அனுபவத்துல அதாவது பாக்கிய விதாதாவில் நம்மிடம் கூறப் போகின்றார். மம்மாவுடன் அதாவது மாதேஸ்வரியுடன் இந்த உலகிய இந்த அலௌகிக அன்பையும் சரி, அந்த பாலனையும் பெற்ற சௌபாக்கியசாலி அந்த குழந்தைகளில் நானும் ஒரு குழந்தை அப்படின்று ஆரம்பிக்கின்றார் பிரிஜ்மோகன் பாய். மாதேஸ்வரி மம்மா அவர்களை 1955ஆம் ஆண்டு நான் முதன் முறையாக சந்திக்க நேர்ந்தது. அப்பொழுது நான் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் படித்துக் கொண்டிருந்தேன். அதாவது இந்த ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தினுடைய டில்லி, நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம், கமலா நகர் அந்த சேவை கேந்திரத்தில் இந்த ஈஸ்வரிய ஞானம் யோகம் கிடைக்கப் பெற்று எனக்கு சில மாதங்களா ஆகியிருந்தது. அப்பொழுது நாங்கள் லௌகீக அம்மா, அப்பா, சகோதரருடன் அதாவது பிதாஸ்ரீ மற்றும் மாதேஸ்வரி அவர்களை சந்திக்க அபுமலையில் இருக்கக்கூடிய சொர்க்க ஆசிரமத்திற்கு சென்றோம். பாண்டவபவன், அதுதான் சொர்க்காசிரமம் என்பது என்ன? பாண்டவபவன். அப்போ முதல் சந்திப்பின் பொழுது அங்க இருக்கக்கூடிய 4 தாமங்களில் அந்த ஹிஸ்டரி ஹாலினுடைய எதிரில் ஒரு கதியில் அதாவது இருக்கை இருக்கும். அங்கதான் பிதாஸ்ரீ அவர்களும் மற்றொரு கதியில் மம்மா அதாவது மாதேஸ்வரி அவர்களும் அமர்ந்திருந்தார்கள். பிறகு நான் இருவரையும் வைத்த கண் வாங்காமல் மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டே இருந்தேன், அவர்கள் 2 பேரையும் சரி. அப்போ மம்மா அவர்கள் ஆன்மீக புன்சிரிப்புடன் அங்கு அமர்ந்திருந்தார். மம்மா அவருடைய முகத்திலிருந்து அந்த ஆன்மீக அலை வந்து கொண்டே இருந்தது. அது மட்டுமா, மம்மா அவர்கள் ஒரு இளம் பெண்ணாகத்தான் இருந்தார். ஆனால் யக்ன மாதா அப்படி என்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டதும் அவரது தோற்றமே ஆச்சரியப்படக்கூடிய வகையில அவருடைய இளமையிலே அந்த முதுமையான தோற்றமும் சரி, அந்த சுபாவத்திலும் சரி, எப்படி தெரியுமா இருந்தது? தாயினுடைய அவதாரமாக திகழ்ந்தார் மம்மா அவர்கள். என்ன அற்புதமாக சொல்கின்றார் பாருங்கள். இதை கேட்க கேட்க நம்ம அப்படியே பாண்டவனுக்கு போய்விடலாம். அதாவது பார்க்கக்கூடிய அனைவருக்கும் தாய் என்ற உணர்வே வந்தது. முதல் நாளிலே நான் என்னுடைய லௌகீக தாய், என்னுடைய லௌகீக தந்தை, அது மட்டும் வயதானவர்களும் கூட மம்மா, மம்மா அப்படி என்று அழைத்த அந்த காட்சியை பார்க்க முடிந்தது. இருந்தாலும் இன்னும் ஒரு முறை அற்புதமான அனுபவம் எனக்கு மீதம் இருந்தது. அது என்ன அனுபவம் அப்படின்னு உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். குருவார், அதாவது வியாழக்கிழமை அன்று மதுபனுடைய ஆசிரமத்தில் அங்கு இருக்கக்கூடிய தியானத்தில் சென்று சிவபாபாவிற்கு போக் எடுத்து செல்லக்கூடிய சந்தேஷியாக, அதாவது பாபாவிடமிருந்து செய்தியை பெற்று வரும் சன்னியாசியாக இருந்தவர் தான் மம்மாவுடைய லௌகீக தாயாவார். அந்த லௌகீக தாயே தன்னுடைய லௌகீக மகளை தன்னுடைய அலௌகீக தாய் என்று சம்பந்தத்திலும், அது மட்டுமா, மம்மா தன் தாயை அலௌகீக குழந்தையாகவும் எண்ணி பழகக்கூடிய விதம் என்னை மிகவும் ஆச்சரியத்திற்குள் ஆகிவிட்டது. பாருங்க, சிவபாபாவிற்கு போக் சென்றக்கூடிய அந்த காலத்துல மம்மாவுடைய லௌகீக தாய், அதான் ரோச்சா மேரி அப்படின்னு சொல்லுவாங்க, ரோச்சா தாய் அவர்கள், அவர் தான் மேல கொண்டு சென்று வருவார். அப்போ அந்த விதை என்னை மிகவும் ஆச்சரியத்திற்கு உள்ளாகிவிட்டது. அந்த காட்சியை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அப்போ முதன் முறையாக இந்த காட்சியை பார்த்ததும் நான் மெய்சிலிர்த்து போனேன். பிறகு மம்மாவிற்கு முன்பாக அவருடைய அதாவது லௌகீக தாய், அதாவது வயோதிகராக இருந்தும் கூட உண்மையில அவரது குழந்தையாக காட்சியளித்தார். எப்படி தெரியுமா? எந்த மாதிரி சம்ஸ்காரம், எந்த மாதிரி சுபாவம், எந்த மாதிரி செயல், எந்த மாதிரி அந்த மாற்றம் நிகழ்கின்றதோ அந்த மாதிரி மனித ஆத்மாக்களுடைய அந்த சுற்றுச்சூழல் அனைத்து சம்பந்தங்களும் மாறிவிடுகிறது. எவ்வளவு அற்புதமாக வர்ணிக்கிறார் பாருங்கள் பிரிஜ்மோகன் பாய். இருந்தாலும் அந்த சத்தியத்தினுடைய முத்திரை அந்த கணமே என்னுள் ஆழமாக பதிந்து விட்டது. நான் சௌபாகியசாலியாக இருந்தேன். ஏனென்றால்
என்னுடைய முழு குடும்பமும் இந்த ஞான வழிய பின்பற்றியது. அதனால அந்த கணமே நான் லௌகீக உறவுகளை அலௌகிகமாக மாற்றுவது என்பது மிகவும் சுலபமாக இருந்தது அப்படின்று பிரம்மகுமார் பிரிஜுமோகன் பாய் தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டு வருகின்றார். மம்மா அவர்கள் தெய்வீக குணங்களுடைய சம்பூர்ண தேவியாக திகழ்ந்திருக்கின்றார். அதாவது அவருடைய சங்கல்பம், அவருடைய உறுதியாக இருந்தது. அதாவது வார்த்தைகள் இனிமையும் சரி, வார்த்தைகள் சாரம் நிறைந்ததாகவும், செயல்கள் சிரேஷ்டமாகவும், அதாவது யுக்தி யுக்தமாகவும் இருந்தது. மம்மா அந்த அளவிற்கு யோக யுக்து, அது மட்டுமா கம்பீரம், அந்த அமைதனுடைய திருவுருவமாக திகழ்ந்திருந்தார். மம்மா அவரை சுற்றிலும் எங்கும் ஆழ்ந்த அமைதியே நிரம்பி இருக்கும். அப்போ அந்த சமயம் அனைவரும் தேவி வந்து விட்டதாக, அதாவது இந்த ஆன்மீகத்துல பிரத்யட்சம் அப்படின்னு சொல்வார்கள். எல்லோரும் அனுபவம் செய்தார்கள். மம்மா அவர் ஒரு நடமாடக்கூடிய கலங்கரை விளக்கமாகவே தென்பட்டார் எல்லோருக்கும். அது மட்டுமா, மம்மாவுடைய நடத்தை எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு ஃபரிசா போல இருந்தது. அங்கே இருப்பவர்களுக்கு கூட தெரியாது. அதாவது எப்பொழுது மம்மா அருகே வந்தார், எப்பொழுதிருந்து பின்னால் நின்று கொண்டிருக்கின்றார், அந்த அளவிற்கு அவருடைய அசைவுகள் கூட அமைதியை வெளிப்படுத்தும். எவ்வளவு அழகாக வர்ணிக்கின்றார் பாருங்க. அதனால மம்மாவுடைய வார்த்தைகள் மிகவும் இனிமையாகவும், அன்பு நிறைந்ததாகவும், மரியாதை பூர்வமாக அமைந்திருக்கும். அதனால மம்மா எப்பொழுதுமே என்னை எப்படி தெரியுமா கூப்பிடுவார்? பிரிஜ்மோகன் பாய், பிரிஜ்மோகன்ஜி, பிரிஜ்மோகன்ஜி என்று அழைப்பார். அதே மட்டுமா கடிதத்திலும் அவர் என்னை எப்பொழுதுமே மிக பிரியமான பிரிஜ்மோகன்ஜி அப்படின்றே எழுதுவார். இப்படியாக கடிதம் மூலமாக ஒவ்வொருவரும் சரி சந்திக்கும் பொழுதும் முதலில் கண்டிப்பாக அந்த உடல் நலனை பற்றி விசாரித்து எழுதுவார். அந்த அலௌகிக தாயிடம் ஒவ்வொரு குழந்தைகள் மீது இருந்த அந்த ஈடு இணையற்ற அன்பு எந்த லௌகிக தாயிடமும் இருக்கு என்பது எனக்கு சந்தேகமே அப்படின்ட்டு சொல்கின்றார். எனக்கு உண்மையில மம்மாவே என்னுடைய லௌகிக தாயும் ஆவார் அப்படின்றும் எனக்கு அனுபவம் ஆயிற்று அப்படின்று அழகாக அந்த பழைய நினைவுகளை நம்மிடம் அற்புதமாக சொல்லி புரிய வைக்கின்றார். பிரம்மகுமார் பிரிஜுமோகன் அழகாக மம்மாவோடு ஏற்பட்ட அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாதம் மூலமாக நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். அதாவது குழந்தைகளான நாங்கள் மம்மாவிடம் எங்கே அன்போ அங்கு விதிமுறை இல்லை. அப்படி என்கின்ற முறையிலே ஏதேனும் காரியத்தையே நாம் செய்யக்கூடிய அந்த செயல்களும் விதியை மீறி செய்ய சொன்னால் அதன் மூலமாக வெளிப்படக்கூடிய எங்களது சோம்பலை புரிந்து கொண்டு அவர் மிகவும் இனிமையான முறையில் கர்மங்களுடைய ஆழமான அந்த விதிமுறையினை பற்றி புரிய வைத்து எங்களுக்கு எச்சரிக்கை செய்வார் மம்மா அவர்கள். உங்களுக்கு ஒரு முறை ஒரு அனுபவத்தினை சொல்ல போகின்றேன். அது எந்த அனுபவம் அப்படின்றால், அப்போ மம்மா அவர்கள் அம்பாலா அந்த மாவட்டத்துல சாவணி அப்படின்ற சேவை நிலையத்திற்கு வந்திருந்தார். அப்போ நான் வந்து நங்கல் அப்படின்ற இடத்தில் சேவை செய்து கொண்டிருந்தேன். எந்த இடம்? நங்கல். அங்கிருந்து மம்மாவை சந்திக்க நான் சென்றிருந்தேன். நங்கள் அந்த இடத்திற்கு வர வேண்டும் என மம்மாவை கேட்டுக்கொண்டேன். அப்ப மம்மா சொன்னார், சில தினங்களுக்கு பிறகு அங்கே ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யுங்கள் அப்படி என்று. நான் வருகிறேன் அப்படின்று மம்மா என்னிடம் சொன்னார். அப்போ நான் மம்மாவுடைய சேவை, மம்மாவுடைய குறிக்கோளை புரியாமல் நான் மீண்டும் அவரிடம் நாளே நீங்கள் வர வேண்டும் அப்படின்னு சொன்னேன். அப்பொழுது மம்மா என்னிடம் சொன்னார், நான் வந்து விடுவேன். ஆனால் பஞ்சாபினுடைய பல்வேறு சென்டர்களில் இருந்து என்னை சந்திப்பதற்காக அம்பாலா வருவார்கள். பிறகு நிராசையுடன் செல்வார்கள். அதற்கான அந்த பாவத்துடைய சுமை உன் மீது ஏறும். போதுமா? அப்பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன். அதாவது எல்லோரையும் சந்திப்பதற்கான அந்த நிகழ்ச்சி அமைப்பதற்காகத்தான் சில தினங்களுக்கு பிறகு நங்கள் செல்லலாம் அப்படின்னு கூறியிருக்கிறாள் என நான் புரிந்து கொண்டு அவர் சொல்லை நான் ஏற்றுக்கொண்டேன். அது மட்டுமா,
அதே போன்று சில தினங்களுக்கு பிறகு நங்களுக்கு வந்தார்கள் மம்மா அவர்கள். இதிலிருந்து தெளிவாக தெரிய வருகிறது, மம்மா அவர்கள் லவ்ஃபுல் மற்றும் லாஃபுல், அதாவது அன்பும் சரி, அந்த சட்டத்தின்படி நியமம் சரி, இந்த இரு குணங்களையும் ஒன்றாக எப்படி சுலபமாக கையாளுகிறார் என்பது அவருடைய அன்பிற்காக அந்த விதியோ சரி, அந்த விதிமுறைக்காக அன்பையோ விட்டுக் கொடுப்பதில்லை அப்படின்று மம்மாவுடைய அந்த அன்பினுடைய முழுமையும் சரி, அந்த நியமங்களுடைய திருவுருவமான ஞான தேவியாக எனக்கு அறிவுரை வழங்கினார் அப்படின்று பிரம்மகுமார் பிரிஜ்மோகன் பாய்ஜி நம்மிடம் அந்த அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகின்றார். அது மட்டுமா, சாகாரத்தில் மம்மா இந்த ருத்ரஞான யக்ஞத்தினுடைய காரியங்களை கையாளுவதில், அதாவது பிதாஸ்ரீ பிரம்மா பாபாவுடன் இறுதி வரலையும் இறுதி வரையிலும் சரி துணையாக இருந்தார். மம்மா சம்பூர்ணம் அடைந்த பிறகு அவ்யக்த மம்மா சந்தேசி உடலில் வந்த பொழுது கூட உங்களுக்கு தெரியும். அதாவது அவர் முதலில் என்ன சொன்னார் தெரியுமா? மம்மா அந்த நேரத்தில் அங்கிருந்த குழந்தைகளிடம் சொன்னார். அதாவது இப்பொழுது குழந்தைகளான நீங்கள் யக்ஞத்தை பாதுகாப்பதில் பிதாஸ்ரீக்கு முழுமையாக கை கொடுக்க வேண்டும். அதாவது பிரம்மா பாபாவுக்கு. அதாவது பிதாஸ்ரீ பிரம்மா பாபா வயதானவர். மம்மா போன பிறகு அவர் மீது சுமை அதிகம் இருக்கக்கூடாது. எவ்வளவு பிதாஸ்ரீ மீது அன்பு மரியாதை கொண்டிருந்தார் நம்முடைய மம்மா அவர்கள் அற்புதமான அந்த அனுபவத்தை நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார் பிரம்மகுமார் பிரிஜ்மோகன் பாய்ஜி. எவ்வளவு அழகா இருக்கு அந்த அனுபவம். சொல்ல சொல்ல அங்கேயே இருக்கும் போல அனுபவம் ஆகிறது. உங்களுக்கு இன்னொரு அழகான மறக்க முடியாத அனுபவத்தினை சொல்ல போகின்றேன் இந்த பாக்கிய விதாதம் மூலமாக அப்படின்று பிரம்மகுமார் பிரிஜ்மோகன் பாய்ஜி நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். அந்த சம்பவத்தை நான் ஒருபொழுதும் மறக்கவே முடியாது. காரணம், மம்மா சம்பூர்ணம் அடைவதற்கு சில தினங்களுக்கு முன்பு நான் அபு செல்ல வேண்டி இருந்தது. அப்ப ஒரு நாள் நான் காலை வகுப்பு முடித்த பிறகு அங்கே பாண்டவபாலம் பக்கத்துல இருக்கக்கூடிய நக்கி லேக், அந்த ஏரி கரையை சுற்றி வர சென்று விட்டேன். அப்போ முழுவதும் சுற்றிவிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஆசிரமத்தின் அருகே வந்து விட்டேன். அப்பொழுது மம்மா தன்னுடைய பிராமணி, அதாவது ஜமுனா சகோதரியுடன் பாண்டவ பவனை விட்டு நக்கி குளக்கரையை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போ மம்மாவை பார்த்தவுடன் எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி அளவே இல்லை. அதாவது ஜமுனா சகோதரி மூலம் அவர்கள் நக்கி லேக், அதாவது அந்த ஏரி வரை சிறிது நடக்க செல்கிறாள் என்பதை தெரிந்து கொண்டு நான் மீண்டும் திரும்பி அவர்களுடன் நடக்க ஆரம்பித்தேன். அப்போ நடந்து கொண்டே நாங்கள் அனாதரா என்ற இடத்தை அடைந்து விட்டோம். அனாதரா அனாதரா அப்படின்ற இடத்தை. அப்போ திடீரென்று மம்மா வாருங்கள், இன்று அனாதரா அந்த பாயிண்ட் வரையில் செல்வோம் அப்படின்னு சொன்னார். அப்போ நானும் மிகுந்த குஷியுடன் மனம் திறந்து பேசிக்கொண்டே சென்றேன். அப்போ நான் கேட்டேன் மம்மாவிடம், மம்மா, இப்பொழுது உங்களுக்கு நான் பிரிஜ்மோகன் என்பதும் எனக்கு நீங்கள் மம்மா என்பது தெரிந்திருக்கிறது. அதாவது சத்தியுகத்தில் இவையெல்லாம் நினைவிருக்காதல்லவா? அதனால மம்மா அவர்கள் ரகசியத்துடன் கூடிய புன்னகை செய்தார். அதாவது மம்மாவுடன் சந்திப்பது, மம்மாவுடன் பேசுவது, இப்படியாக வழி முழுவதும் நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அந்த மகிழ்ச்சியால் என் உடம்பே புல்லரித்து போனது. பிறகு நான் மீண்டும் இவ்வளவு தூரம் எப்படி நடந்து வந்தேன் என்பது எனக்கு தெரியவில்லை. அப்போ ஜமுனா சகோதரியும் சொன்னார்கள், மம்மா இவ்வளவு தூரம் தினமும் நடப்பதில்லை. அதனால மறுநாள் மம்மா பாபாவுடன் நான் இணைந்தே போட்டோ எடுத்துக்கொண்டேன். அது இன்றும் சரி என்னுடைய அறையில் இருக்கிறது அப்படின்று பிரிஜ்மோகன் பாய்ஜி சொல்கின்றார். ஆனால் இவ்வளவு விரைவாக மம்மா அவர்கள் விடைபெற்று செல்வார்கள் அப்படின்று நினைத்து கூட பார்க்கவில்லை. 1965 சரீர விட்டு விட்டார். இந்த கல்பத்தில் இதுவே இறுதி சந்திப்பாக இருந்தது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் அப்படின்னு சொல்கின்றார். இவையெல்லாம் மம்மாவிற்கு முன்பே தெரிந்திருக்கும். எனவேதான் அன்று மம்மா அவர்கள் என்னுடன் அவ்வளவு அன்பை பகிர்ந்து கொண்டிருந்தார் அப்படின்று இவ்வளவு நேரமாக மம்மாவுடன் பிரிஜ்மோகன் பாய்ஜி
தன்னுடைய அனுபவத்தினை அழகாக நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். பிரிஜ்மோகன் பாய் சொன்ன அனுபவம் நிறைய இருக்குது. எவ்வளோ ஆ அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த ஓஆர்சி அத கூட இவர் மூலமாக பாபா செய்வித்தார். பெரிய 28 ஏக்கர் நிலத்தில் கட்டப்பட்டிருக்கின்றது ஓஆர்சி. இது போல அவர் செய்யாத சேவையே கிடையாது. அப்ரோட்ல வந்து பிரம்மகுமார் குமாரிகள் வரும்பொழுது அவர்தான் வந்து பிக்கப் செய்து கொண்டு பாண்டவனுக்கு விடுவார். இவ்வளவு பட்டம் படிச்சு இவ்வளவு அழகாக சேவை செய்திருக்கின்றார் பார் பாபாவிற்காக. இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் இவருடைய வாழ்க்கை வரலாறு. அதனால சுருக்கமாக மம்மாவுடைய ஏற்பட்ட அனுபவத்தினை நாம் பார்த்தோம். பார்க்கலாம் நாளைக்கு இன்னொரு அழகான அனுபவம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாத்தாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி, ஒவ்வொரு ஆதிரத்தினத்தை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். எப்படி சிவ பாபா, பிரம்மா பாபா, மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மகானாத்மா பிரம்மா குமார் பிரிஜ்மோகன் பாய். பிரிஜ்மோகன் பாய் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த யஜ்யத்தினுடைய திருமூர்த்திகளில் இவரும் ஒருவர். 3 பேர் இருப்பாங்க. நிர்வர் பாய், ரமேஷ் பாய், பிரிஜ்மோகன் பாய். இந்த யஜ்யத்தின் வந்து செக்ரட்டரியா இருந்து அவர் வந்து ஜனவரி 7, 1934ஆம் ஆண்டு பிறந்து அக்டோபர் 9, 2025 தன்னுடைய 92வது வயது சரீரத்தை விட்டுவிட்டார். நாம் மதுபன் போனா அவரை பார்க்கலாம். காலையில் 4 மணிக்கு அழகாக வந்து யோகா செய்விப்பார் அமிர்த வேளையில. சரி, பிரம்மகுமார் பிரம்மகுமாரிகள் பார்த்திருப்பீர்கள் பிரிஜ்மோகன் பாயை பற்றி. அதனால அவர் பற்றி முழுமையாக அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நாம் பார்க்கலாம். பிரம்மகுமார் பிரிஜ்மோகன் பாய் ஜனவரி 7, 1934ஆம் ஆண்டு அமிர்தசர்ல, அதாவது பஞ்சாப்ல இருக்குது அமிர்தசரஸ், அங்க பிறந்தார். அவர் வந்து 1953ஆம் ஆண்டு டெல்லி பல்கலைக்கழகத்துல வணிகவியல் காமர்ஸ் அதுல ஆனர்ஸ் பட்டம் பெற்றார். அது மட்டுமா 1955ஆம் ஆண்டு சட்டம் எல்எல்பி பட்டத்தை பெற்றார். பிறகு 1956இல் சிஏ அதாவது பட்டய கணக்காளராக ஆனார், சார்ட்டர்ட் அக்கவுண்ட். அவர் வந்து 1955இல் இந்த பிரம்மா குமாரிகளுடன் தொடர்பு கொண்டு இங்கு பிரம்மா குமாரிகளுடைய சகோதர அமைப்பான ராஜயோக கல்வி மற்றும் ஆராய்ச்சியினுடைய அறக்கட்டளையினுடைய செயலாளராகவும் இந்த பிரம்ம குமாரிகளுடைய முழுமையாக செக்ரட்டரி உச்சக்குழுவினுடைய உறுப்பினராக இருந்திருக்கின்றார். பிரம்மகுமார் பிரிஜ்மோகன் பாய் சிறு வயதிலிருந்தே ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டிருந்து ஏராளமான அந்த வேதங்களும் சரி சாஸ்திரங்களும் படித்திருந்தார். இப்படியாக பிரம்மா குமாரிகளுடன் தொடர்பு கொண்டு இந்த ராஜயோக தியானத்தை கற்றுக்கொண்ட பிறகு அவர் முழுமையான மாற்றத்தை பெற்று முழுமையாக கடைசி வரையில் பிரம்மச்சரியத்தை மேற்கொண்டு இந்த உலகத்தினுடைய பொது நலனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அதற்கு முன்னதாக அவர் 17 ஆண்டுகள் இந்திய அந்த உரக்கழகத்தில், அதாவது இந்திய அரசினுடைய நிறுவனம் அந்த அதில் பணியாற்றிருக்கின்றார். பிறகு 1973ஆம் ஆண்டில் நிதி மேலாளர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்து அமைப்பினுடைய சமூக ஆன்மீக காரணத்திற்காக தன்னை அர்ப்பணித்து இந்த பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் அவர் அற்புதமாக சேவை செய்திருக்கின்றார். எவ்வளவு அற்புதமாக இந்த கேள்வி கேட்கும் போதுல எவ்வளவு அழகா இருக்குது பாருங்கள். அதனால பிரிஜ்மோகன் பாயினுடைய நினைவு அர்த்தமாக அவருக்கு நம்ம வந்து சுப பாவனை வைக்கலாம். எங்கிருந்தாலும் நன்றாக வாழ வேண்டும். மூலை முடுக்கெல்லாம் உலகம் முழுவதும் அவர் சென்று இந்த ஆன்மீக சேவையில் ஈடுபட்டிருக்கின்றார்.
எவ்வளவு பெரிய பதவி கூட ராஜினாமா செய்து விட்டு, இந்த பிரஜாபிதா பிரம்மகுமாரியுடைய ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் வந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து, பொதுமக்களுக்காக வாழ்ந்து சென்றிருக்கின்றார். அன்னாரைப் பற்றி இன்றைக்கு பிரிஜ் மோகன் பாய் அவர் வந்து இந்த ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தினுடைய முக்கியமான சகோதரர்கள் ஒருவராக இருக்கின்றார். அவர் வந்து பாண்டவபவனில் இருக்கக்கூடிய டில்லியில்